ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக சூப்பராக வச்சுக்கலான்ற டிப்ஸை இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் வச்சு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். அதுக்காக 2 வாட்டர் பாட்டிலோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலோட மூடி கரெக்டாக இன்னொரு மூடியோட உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியை இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே க்ளூ வச்சு நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல கன் க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடியோட இந்த மாதிரி இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடி கீழ் போர்ஷன் இருக்கலாம், அந்த வாட்டர் பாட்டில் மூடியோட பேக் சைட்லேயுமே கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வாலில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் மிக்சியோட வயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் சுற்றி வச்சாலும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கழண்டு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி கழண்டு விழாமல் இருக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேஸ் கட்டருமே அழகாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வாஷ்ரூம்லலாம் பாத்ரூம்லலாம் கூட இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு இதில் இந்த மாதிரி நம்ம குளிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. மேல் போர்ஷன், அதாவது அந்த தலை போர்ஷனுக்குள்ள அந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் மூடியில் சாக்ஸ், பழைய சாக்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக நம்ம கிச்சன் ரூமில் ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கெட்ச் இதெல்லாம் அப்பப்போ தொலைச்சிருவாங்க. ஸோ ஒரு சில டைமில் நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம டேபிளில் பசங்களுக்குன்னு வைப்போம். ஸோ இந்த மாதிரி அழகாக சாக்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம பவுச் மாதிரி கூட நம்ம கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி 2 பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல, அதாவது மேலே இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் கை வச்சு இப்போ விரல் வச்சு கட்டினேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அதே போல் இதுலேயுமே 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கயிறு இதில் மாட்டி விட்டுருங்க. ஒரே கயிறு வச்சு தான் நம்ம இதை நம்ம மாட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள இந்த இடத்துல 2 சைடுமே இந்த மாதிரி நாட் போட்டு, அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள், கிளிப்பு, அதுக்கப்புறம் நகவெட்டி, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படும். ஒயருமே நம்மளுக்கு தேவைப்படும், சார்ஜர் ஒயர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளும் பண்ணி மேலே மூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். ஸோ ட்ராப் பண்ணி காட்டுறேன், அந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே நம்ம வீட்டில் குப்பையாக கிடக்கக்கூடிய அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்மளுக்கு நீட்டாக வைக்கிறதுக்கு தான் நான் எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், 2 வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் இல்லை காட்டன் துணி இருந்தால், மெலிசான காட்டன் துணி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதை நிறைய பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நம்ம ஒரு சில அளவு தான் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜில் நம்ம முட்டை வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வீட்டில் முட்டை ட்ரேலாம் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் முட்டை கூட அழகாக இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். அடுத்து பாருங்கள், இன்னொரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே கீழே இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இப்போ லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் நம்ம டஸ்ட்பினுக்கு போடக்கூடிய ஒரு சில கவர்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டோம், நிறைய கவர் மாதிரி குப்பை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா வேணும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இன்னொரு வாட்டர் பாட்டிலை எடுக்கிறேன். ஸோ இதுவுமே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம சூப்பரான 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், மேலே இது எடுத்துட்டேன்னா, ஸோ இதுவுமே ஒரு டிப்ஸுக்கு நான் சொல்ல போகிறேன். எதுக்காக நம்ம வீட்டில் கோதுமை மாவுலாம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அது எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை அழகாக நம்ம எடுத்து போடலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா கீழே சேர்ந்தவே சேர்ந்தாது சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேல் போர்ஷன் நம்ம கட் பண்ணோம்ல, அந்த போர்ஷனை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக கையிலலாம் நம்ம கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல 2 ரப்பர் பேண்ட் போட்டு, இப்போ நான் விரலில் மாட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டு காயை கட் பண்ணிங்க அப்படின்னா விரலில் கட்டே ஆகாது. சூப்பராக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் அழகாக கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வாட்டர் பாட்டிலோட கீழ் போர்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கீழே இப்போ இந்த வாட்டர் பாட்டில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா, கீழே இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாமே அப்படியே தான் இருக்குது. எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊறுகாய்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சு அந்த இடமே வந்து ஒரு மாதிரி டஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஆயில் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் இருக்குதுன்னு. ஸோ இதை வந்து கீழே சிந்தாமல் நீட்னஸாக வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு ஏன் கீழே இந்த இடத்துல வந்து கட் பண்ணேன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாக நீட்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் பாட்டிலாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அழகாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். ஸோ வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி 2 சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வீட்டில் வந்து பாத்திரம்லாம் வந்து கழுகுனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்க்ரப்பரில் தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா, அதிகப்படியான பாக்டீரியாஸ் வந்து அதில் தங்கிரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டோம் அப்படின்னா, அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வந்து தண்ணி வந்து தங்கிரும். நம்ம அழகாக வந்து கீழே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டியான வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ மேலே இந்த இடத்துல வந்து சின்னோண்டு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டில் ப்ளைனாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சாக்ஸை கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சின்ன ஒரு ஓட்டை போட்டாச்சு. இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்காக மணி பாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி சின்னோண்டு ஒரு குட்டியோண்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம மணியை கூட சேவ் பண்ணி வைக்கலாம். எடுக்க முடியாது, ஏன்னா வந்து வாட்ரு பாட்டிலோட கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால காசு எடுக்க முடியாது. ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்து வேஸ்ட்டை நம்ம தூக்கி கூட போட்டிருக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அந்த மணி பாக்ஸு நம்ம ஃபுல்லானதுமே உடச்சி தான் எடுப்போம். ஆனால் இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க பாட்டில் வச்சு சூப்பராக நம்ம ஒரு மணி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நிறைய மேலே மணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏன்னா ஒரு குச்சி வச்சு ஸ்டிக் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அழகாக வந்து உள்ளே போயிடும். அடுத்து பாருங்கள் வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சு நம்ம சூப்பராக இந்த மாதிரி இஞ்சி கொண்டு நம்ம சுரண்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கத்தி வந்து தேவைப்படுற இடத்துல ஒரு சில டைமில் ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப இஞ்சி வந்து சுரண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சுரண்டி எடுக்கலாம். அது மட்டும் இல்லை நம்மளோட கேரட்டோட தோலை சீவறதுக்கு கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம நகத்தில் வந்து பூண்டோட தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்தி இல்லாத சமயத்துலையுமே சரி இந்த மாதிரி பூண்டோட தோலை இந்த கேப்பை வச்சு நீங்கள் அழகாக வந்து தோலை வந்து உரிக்கலாம். இதனால் வந்து நம்ம விரலில் இருக்க நகங்களுக்கு எரிச்சல் உண்டாகாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விரல்லாம் வந்து எரிச்சல் உண்டாகும் நம்ம பூண்டு உரித்ததுக்கப்புறம். அடுத்து பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கங்க. இந்த இடத்துல வந்து நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மேலே எதனா ஸ்டிக் இருந்தால் ஒட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் நிறைய சாவியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மாட்டி வைக்கிறதுக்கு கீ செயின் ஹோல்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து கீ செயின் ஹோல்டராகவும் நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். நம்ம வீட்டில் துணியெல்லாம் காய வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கிளிப்பு அதிகமாக தேவைப்படும். அதிகமாக துணி கிளிப்பு தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடி இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல கீழே இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். இப்போ துணியில் வச்சு இப்போ நான் குத்துற மாதிரியே குத்துனீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, சூப்பராக நம்மளுக்கு கிளிப்பே தேவைப்படாது. கிளிப்பு தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடி வச்சு கூட நீங்கள் கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டரு நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணது ரொம்ப சிரமமாக இருக்குது, எப்படி குயிக்காக வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சின்ன அடுப்பு உள்ளவங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன். ஸோ வாட்டர் பாட்டில் இந்தமாதிரி 4 வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஒரு சில வாட்டர் பாட்டிலாம் ரொம்ப வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல கனமாக இருக்க வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி இப்போ இந்த கால் பகுதி அதாவது கேஸ் அடுப்போட கால் பகுதியில் இந்த மாதிரி 4 சைடுமே நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ அடுப்போட ஹைட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சமயங்களில் நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு சிலரோட கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உள்ளே கை விட்டாலே க்ளீன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் அழகாக ஒரு கை விட்டு சூப்பராக உள்ளே க்ளீன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சனால மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்க போய் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.